இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் ஃபீவர். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண உடனே இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது யூடியூப்லேருந்து இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நல்லா ப்ளே ஆகுது. பட் மேலே கீழே பாருங்கள், இது 16:9 ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் ஸ்க்ரீனில் இது 16:9 ரேஷியோவில் இருக்குது வீடியோ. இப்போ நல்லா ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் எப்படி அப்லோட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் டிஃபால்ட்ஸாக இன்ஸ்டாகிராம்ஸ், டிக்டாக், அப்புறம் யூடியூப் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் நம்மளே கையால். அங்கே பாருங்கள், நான் அந்த மேலே ஒரு லோகோ இருக்குது. அந்த லோகோ சேர்த்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடியிலையும் ஃபுல்லாக க்ராப் பண்ணி டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே இப்போ பாருங்கள், மேலே இருக்க பிளாக் ரிமூவ் ஆகிடுச்சு, அடியில் இருக்க பிளாக் ரிமூவ் ஆகிடுச்சு. அங்கே வீடியோவில் இந்த லோகோவும் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. கட் பண்ணிவிட்டேன். அதையும் சேர்த்து க்ராப்னு கொடுத்துட்டு இப்போ நல்லா ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக இருக்குது. இது ட்ரிம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோவை 5 மினிட்ஸ் இருக்குது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 600 MB கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை ட்ரிம் பண்ணிக்க போகிறேன் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. பாருங்கள், ட்ரிம்னு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரட் சீன் இதை அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ட்ரிம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் எதோடு கட் பண்ணலான்ட்டு. அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எண்டிங் ஸ்டேஜில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வியூவில் தான் வைக்கணுன்ற அளவுக்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு டிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துருவோடனே கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிம் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேமரா 1, கேமரா 2, அப்புறம் ஃபிலிம் 1, ஃபிலிம் 2, இது மாதிரி நிறைய விதமான ஃபில்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்டாக இருக்கோ அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர்ஸில் சூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கலர் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. பட் நான் வேறு எதனா கலர் சூஸ் பண்ணுற ஒன்றுன்னா எந்த கலர் கரெக்டாக வருதோ, நல்லா க்ளோ எஃபெக்ட்டு தெரியுதோ இது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. அதனால இதே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டை வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் இது போஸ்ட் பண்ண முடியும், கரெக்டாக இருக்கும். போஸ்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்னு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் கட் ஆப்ஷன் பக்கத்தில் கொஞ்சம் க்ராப் ஆப்ஷன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், க்ராப் ஆப்ஷன் பக்கத்தில் பண்ணிங்கன்னா ரொட்டேட்னு கொடுத்திங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டில் வந்தீங்கன்னா கேன்வாஸ்ன்ற எஃபெக்ட் இருக்கும். கேன்வாஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நோ ஃப்ரேம் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த உடனே பாருங்கள் ரொட்டேட் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எடுத்து போய் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அதையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இன்ஸ்டாகிராமில் இதை ஃபுல்லாக அப்படியே வீடியோ குவாலிட்டி குறையாமல் ஃபுல் சைஸில் இந்த லேண்ட்ஸ்கேப் மெத்தட்லேயே எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சேவ்னு ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ்னு ஒன்று கொடுத்துட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, சேவ்னு கொடுத்துட்டு இது எனக்கு 720 பிக்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது.
இதை 1080 பிக்சல் சைஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு அப்படியே பிசியில் எடிட் பண்ண சாஃப்ட்வேரில் பண்ண மாதிரி பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. அதனால் ஃபுல் சைஸில் கொடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். அதே கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு ரேஷியோ போயிட்டு 4:5 செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தேர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் அடியில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் இருக்க பார் எஃபெக்டை ஒரு மூவ் பண்ணி ஒரு 70 அது மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா வச்சுட்டு வீடியோவும் கட் ஆகக்கூடாது, சைடில் இருக்க ஒயிட்டும் கொஞ்சம் கட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டிக் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறேன். நல்லா ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வேணுன்னா ஃபில்டர்ஸ் எதனா ஆட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாங் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய சேனலோட லோகோ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டிங் ஃபீவர் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் கம்மியாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணி பொசிஷனை எட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேவையான அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிக் கொடுத்துட்டு வெளியே வந்தோடனே கரெக்டாக உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லோகோ. நல்லா ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எதுனா ஃபில்டர்ஸு எஃபெக்ட்ஸு வேறு எதனா ஆட் பண்ணிச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே அப்பரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேவ்னு இருக்கும். அதை நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டு பாருங்கள் இப்போது 1080 பிக்சல் சைஸ் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சேவ்னு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் எம்பி மட்டும் ஒரு 30 MB 40 MB கேட்குதுன்னு நினைக்கிறேன் இந்த 30 செகண்டுக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டி குறையாமல் எம்பி மட்டும் சைஸ் ரெடியூஸ் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு அதை ரிவ்யூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப் எப்படின்ட்டு வீடியோ குவாலிட்டி குறையாமல் எம்பி மட்டும் ரெடியூஸ் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இது வந்து 1080 பிக்சல் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் வீடியோ தாறுமாறாக குவாலிட்டி குறையாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 720 பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதனால் 1080 மேக்ஸிமம் வச்சுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. வீடியோ செட் பண்ணிவிட்டேன். 30 செகண்ட் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஆகி முடித்தோடனே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகி முடிஞ்ச உடனே காட்டுறேன். எதுனா நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை எதனா லோகோ இல்லை சிம்பிள்ஸ் அது மாதிரி எதனா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் நார்மலாக நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இது ஒன்றே ஒன்று வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை அப்லோட்னு கொடுத்தோன்னே அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் எப்படின்னு சொல்லிடுறேன். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில். அதில் என்னென்னா இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் சிம்பிள் மெத்தடில் மட்டும் சொல்லிடுறேன். காமிக்கிறேன் எப்படின்னு மட்டும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆனோடனே அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஓப்பன் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு அப்லோட்னு நார்மலாக எப்படி அப்லோட் பண்ணிங்களோ அப்லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிராப் ஆப்ஷன் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பேஜுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பெஸ்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.